செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அடுத்த ஆலோசனை கூட்டம் பெங்களூருவில் நடைபெறும் என சரத்பவார் அறிவிப்பு. புதிய தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா நியமனம், தமிழ்நாடு அரசு உத்தரவு. திமுகவுக்கு தமிழர்களும் தமிழ்நாடும் தான் குடும்பம், பிரதமரின் விமர்சனத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில். புதுக்கோட்டை ஆவின் நிலையத்தில் அமோனியா வாயு கசிவு, கண் எரிச்சல், மூச்சு திணறல் ஏற்பட்டதால் வெளியேறிய ஊழியர்கள். சளி பிரச்சினைக்கு வந்த சிறுமிக்கு நாய்க்கடி ஊசி, அலட்சியமாக செயல்பட்ட செவிலியர் சஸ்பெண்ட். வணக்கம். நியூஸ் 7 தமிழ் பிரைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெயஸ்ரீ. தொடர்ந்து செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டின் புதிய தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் இறையன்பு நாளையுடன் ஓய்வு பெற உள்ளார். இதனையடுத்து புதிய தலைமைச் செயலாளர் யார் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் அதிகரித்தன. IAS அதிகாரிகள் பட்டியலில் முதல் நிலையில் உள்ள ஹன்ஸ்ராஜ் வர்மா, SK பிரபாகர் மற்றும் சிவ்தாஸ் மீனா ஆகியோரில் ஒருவர் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்படலாம் என தகவல் வெளியானது. இந்த நிலையில் தற்போது நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளராக பொறுப்பு வகிக்கும் சிவ்தாஸ் மீனா தமிழ்நாடு அரசின் புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இறையன்பு வெளியிட்டுள்ளார். திமுக நடத்துவது குடும்ப அரசியல்தான் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக பதிலளித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகளின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது திமுக குடும்ப அரசியல் செய்வதாக அண்மையில் பிரதமர் மோடி பேசிய பேச்சுக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடி பொருத்தமாக தான் பேசியிருப்பதாக கூறியுள்ளார். குடும்பமாகத்தான் திமுகவினர் அரசியல் செய்வதாகவும் அவர் கூறினார். பல போராட்டங்களில் திமுகவினர் குடும்பமாக பங்கேற்று சிறைக்கு சென்றிருப்பதாக கூறிய ஸ்டாலின் திமுகவுக்கு தமிழர்களும் தமிழ்நாடும் தான் குடும்பம் என்றும் தெரிவித்தார். இது உள்ளபடியே குடும்ப அரசியல் தான். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், திமுகவுக்கு வாக்களித்தால், இதைத்தான் நீங்கள் கவனிக்கணும், திமுகவுக்கு வாக்களித்தால் கருணாநிதியின் குடும்பம் தான் வளர்ச்சி அடையும் என்று பேசியிருக்கிறார். ஆம், கருணாநிதியின் குடும்பம் என்பதே இந்த தமிழ்நாடு தான், தமிழர்கள் தான். ஒரு நாட்டில் 2 விதமான சட்டங்கள் இருக்கக்கூடாது என்கிறார் நம்முடைய மோடி அவர்கள். ஆக மத பிரச்சனையை அதிகமாக்கி நாட்டிலே குழப்பத்தை ஏற்படுத்தி வெற்றி பெற்று விடலாம் என்று அவர் கருதி கொண்டிருக்கிறார். நான் உறுதியோடு சொல்லுகிறேன், நிச்சயமாக உறுதியாக வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு சரியான பாடத்தை மக்கள் வழங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள். பாட்னாவில் எதிர்க்கட்சிகள் நடத்திய ஆலோசனை கூட்டத்தால் பிரதமர் மோடிக்கு அச்சம் ஏற்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் செய்தார். பொது சிவில் சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தின் ஓர் அங்கம்தான் என்று பாஜக MLA வானதி சீனிவாசன் விளக்கம் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது சிவில் சட்டத்தை பிரதமர் மோடியோ பாஜகவோ கொண்டு வந்தது அல்ல என்று கூறினார். பொது சிவில் சட்டம் என்பது காலத்தின் தேவையாக உள்ளது என்றும் முத்தலாக் தடை சட்டத்தால் இஸ்லாமிய பெண்களுக்கு நீதி கிடைத்தது என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். பொது சிவில் சட்டம் என்பது ஒரு காலத்தினுடைய தேவை. இன்று பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் கூட அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் முத்தலாக் சட்டத்தை அவங்க எப்பவோ கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததற்கு பின்பாகத்தான் இந்த முத்தலாக் சட்டம் கூட இஸ்லாமிய பெண்களுக்கு நியாயம் கிடைத்தது, நீதி கிடைத்தது. இந்த மாதிரி இந்த பொது சிவில் சட்டம் என்பது அனைவருக்குமான ஒரு சட்டமாக அமைய வேண்டும் என்கின்ற தன்னுடைய கருத்தை பிரதமர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறை சார்பில் சென்னையில் ட்ரோன் காவல் பிரிவை DGP சைலேந்திர பாபு தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் குற்ற செயல்களை கட்டுப்படுத்த காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக 3,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ட்ரோன் காவல் பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. அடையாறில் உள்ள அருணாச்சலபுரம் பகுதியில் ட்ரோன் காவல் பிரிவின் கட்டுப்பாட்டு அறையை DGP சைலேந்திர பாபு திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய DGP சைலேந்திர பாபு, இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் ட்ரோன் காவல் பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
இந்த திட்டத்தில் 3 வகையான ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகிறது என்றும் பகல் மற்றும் இரவு நேரங்களில் கொள்ளையில் ஈடுபடுவோரை கண்காணித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் கூறினார். லாங் டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரம், எங்கே தாவடிக்கு போகணும் இல்லை தாம்பரம் போகணும், அது வந்து தொலைதூரத்தில் போய் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்ஸ் என்கிற முறையில் 3 விதமான ட்ரோன்களை வாங்கி இந்த இடத்தை தேர்வு செய்து மிக குறுகிய காலத்தில் இப்படி ஒரு சிறந்த காவல் நிலையத்தை நமது மாநகர கமிஷனர் அவர்கள் ஜுவால் அவர்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அவரை சேர்ந்த மற்ற அதிகாரிகள் இதற்கு உறுதுணையாக இருந்து இந்தியாவிலேயே முதல் முறையான ஏற்படுத்தப்பட்ட இந்த ட்ரோன் போலீஸ் யூனிட் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. அவரே ஒரு இன்ஜினியர். மணிப்பூர் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க சென்ற ராகுல் காந்தியை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சிகளின் அடுத்த ஆலோசனைக் கூட்டம் பெங்களூரில் நடைபெறும் என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் அறிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவை எதிர்கொள்ள எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மேற்கொண்டார். அதன் ஒரு பகுதியாக பீகார் மாநிலம் பாட்னாவில் கடந்த 23ஆம் தேதி எதிர்க்கட்சிகளின் கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட 15 கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து அடுத்த ஆலோசனைக் கூட்டம் சிம்லாவில் ஜூலை 10 அல்லது 12ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பெங்களூரில் ஜூலை 13ஆம் மற்றும் 14ஆம் தேதிகளில் எதிர்க்கட்சிகளின் அடுத்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சித் தலைவர் சரத்பவார் அறிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் கூட்டம் என்பது ஆண்டிகள் கூடி மடம் கட்டுவது போல இருக்கும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம் செய்துள்ளார். செட்டிப்பாளையம் அருகே கார் மீது மோதிய லாரி 300 மீட்டர் தூரத்திற்கு காரை தள்ளி சென்ற அதிர்ச்சி சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே காரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பயணித்துள்ளனர். இவர்களின் கார் சாலை ஓரமாக நின்றிருந்த போது அவ்வழியே வேகமாக வந்த லாரி காரின் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் சுமார் 300 மீட்டர் தூரத்திற்கு காரை லாரி தள்ளி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக காரில் பயணித்த 5 பேரும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். மதுபோதையில் இருந்த லாரி ஓட்டுநரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை ஆவின் நிறுவனத்தில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள ஆவின் பால் குளிரூட்டும் நிலையத்தில் வழக்கம்போல் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு பால் குளிரூட்டும் குழாயில் திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக கண் எரிச்சல், மூச்சு திணறல் ஏற்பட்டதால் ஊழியர்கள் அவசரமாக வெளியேறினர். தொடர்ந்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி அமோனியா வாயு கசிவை நிறுத்தினர். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியாகியுள்ள மாமன்னன் திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு பகுதியில் போராட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மாமன்னன் திரைப்படம் 2 திரையரங்குகளில் வெளியானது. அப்போது ஒரு திரையரங்கின் முன் ஒட்டப்பட்டிருந்த படத்தின் போஸ்டர்களை மர்ம நபர்கள் கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் திரையரங்குக்கு பூட்டு போட வந்த நிலையில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். தேனியில் உள்ள ஒரு திரையரங்கில் மாமன்னன் திரைப்படம் என்று வெளியான நிலையில் படத்தை தடை செய்ய கோரி தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் தியேட்டர் முன்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள ஒரு திரையரங்கில் 50க்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்புக்கு மத்தியில் மாமன்னன் படம் திரையிடப்பட்டது. பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் திரைப்படத்தின் முதல் காட்சிக்கு திமுக தொண்டர்கள் அனைவருக்கும் டிக்கெட் எடுத்து கட்சியினருடன் சேர்ந்து படம் பார்த்தார். மாமன்னன் திரைப்படமே தனது இறுதி படம் என நடிகரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் திரைப்படத்தை பார்த்த பின் படக்குழுவினர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த கதையை பெருசாக்குவதற்கும் இந்த படத்தை இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்ட எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்தாரு. உதய சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் உள்ளே வந்ததுனால மட்டும்தான் இந்த படம் பரவலாக மக்கள் மட்டும் போய் சேர்ந்துச்சு. இல்லைனா இது இந்த கருத்து என்னோட ஆசை நிறைவேறுக்குமான்னு தெரியாது. என்னோட ஆசையை நிறைவேற்றிய உதய சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த முழு வெற்றியும் மாரி செல்வராஜ் சார், அவருடைய எழுத்துக்கள், அந்த டீம் கீர்த்தி, ஃபகத், வடிவேலண்ண, ரகுமான் சார், தேனி ஈஸ்வர் சார்,
மற்றும் நடித்த நடிகர்கள், பணியாற்றிய அத்தனை அவருடைய துணை இயக்குனர்கள், இணை இயக்குனர்கள், அந்த ஹோல் டீமுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை நிறைய ஷூட் பண்ணோம். ஒரு 6 மாதம் 7 மாத உழைப்பு. இப்போ அந்த உழைப்பை மக்கள் வரவேற்று அதை கொண்டாடுறதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய வரவேற்புக்கு நன்றி. இதே பூர்த்தி செஞ்சிருச்சு. வாய்ப்பில்லை ராஜா. மாரி சார் நினச்ச மாதிரியே படம் எடுத்துட்டாரு. அவர் சொல்ல வேண்டிய விஷயம், அவர் சொல்லணும்னு நினச்ச விஷயத்த நல்லபடியாக சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் உதய் சார், ரஹ்மான் சார், மாரி சார், வடிவேல் சார், ஃபஹத், கூட நடித்த எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இது பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரு தொடக்கமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். பக்ரீத் திருநாளை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தியாக திருநாளாக கொண்டாடப்படும் பக்ரீத் திருநாளை ஒட்டி சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஜும்பா மசூதியில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்ற பிறகு அகில இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபுபக்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அடுத்த ஆண்டு முதல் மதுரையிலிருந்து விமானம் மூலம் ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். வரும் இன்ஷா அல்லாஹ் ஹஜ் 2024 மதுரை மாநகரத்திலிருந்து ஒரு சில விமானங்கள் புனித மதினா நகரை அடையும் ஹஜ்ஜுக்கு என்பதை தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். அரசு இதுக்கான முயற்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. அதன் மூலம் கிட்டத்தட்ட 35% தமிழக ஹாஜிகள் 400-500 கிலோமீட்டர் ரயிலில் தாய்மார்கள் வர வேண்டியதில்லை. மதுரையிலிருந்து நேரடியாக மதினா நகரை சென்றடையலாம் என்று இந்த அருமையான நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். மதுரை மாவட்டத்தில் மகப்புப்பாளையம், தமுக்க மைதானம், கோரிப்பாளையம், மேலூர், திருமங்கலம், உசிலம்பட்டி, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள திடல்களிலும் பள்ளி வாசல்களிலும் பக்ரீத் பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இவற்றில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். கோவையில் உள்ள திப்பு சுல்தான் தக்னி ஜமாத் பள்ளிவாசலில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் திரளான வட மாநில தொழிலாளர்களும் கலந்து கொண்டனர். தொழுகை அடுத்து ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதேபோல் நாகை மாவட்டத்தின் புகழ்பெற்ற நாகூர் தர்கா, சிவகங்கை மாவட்டத்தின் ஈக்தா மைதானம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொடர்ந்து விறுவிறு செய்திகளை பார்க்கலாம். டெட்ரா பாக்கெட் எனப்படும் காகித குடுவையில் மதுபானங்களை அறிமுகம் செய்ய தமிழ்நாடு அரசு ஆலோசித்து வருகிறது. டெட்ரா பாக்கெட்டுகளில் கலப்படம் செய்ய முடியாது என்பதாலும் டெட்ரா பாக்கெட்டுகள் மூலம் அதிக லாபம் கிடைக்கும் என்பதாலும் இதை அறிமுகப்படுத்த டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சைபர் குற்றவாளிகளை எளிதில் கைது செய்ய உதவும் புதிய செல்போன் செயலியை சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் சிவால் அறிமுகப்படுத்தி வைத்தார். சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சைபர் அலர்ட் ஆப் எனும் புதிய செல்போன் செயலியை காவல் ஆணையர் சங்கர் சிவால் தொடங்கி வைத்தார். இந்த செயலியின் சேவை விரைவில் தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. வேதாரண்யத்தில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க சாகர் கவாஷ் ஆபரேஷன் என்ற கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க இன்றும் நாளையும் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறுகிறது. இந்த நிலையில் வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம், கோடியக்கரை உள்ளிட்ட கிராமங்களில் 40க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் அரசு மருத்துவமனையில் சளி பிரச்சினைக்காக சென்ற சிறுமிக்கு செவிலியர்கள் நாய்க்கடிக்கான ஊசி செலுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவர் எழுதி கொடுத்த சீட்டை வாங்கி பார்க்காமல் செவிலியர்கள் அலட்சியமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. நாய்க்கடி ஊசி போடப்பட்டதால் மயங்கி விழுந்த சிறுமி உள்நோயாளிகள் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஊசி செலுத்திய செவிலியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே அரசியல் கட்சி பிரமுகரை கொலை செய்ய திட்டம் தீட்டிய ரவுடி உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அரசியல் பிரமுகர் ஒருவரை கொலை செய்ய மதுரையை சேர்ந்த ரவுடி ராஜா தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஒரகடத்தில் திட்டம் தீட்டுவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தொடர்ந்து அந்த பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட காவல்துறையினர் கீழ்படப்பை பகுதியில் கூட்டாளிகளுடன் பதுங்கியிருந்த ரவுடி ராஜாவை
துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். திருக்கோவலூர் அருகே பிரபல துணிக்கடையின் உடைமாற்றும் அறையில் செல்போன் வைத்த விவகாரத்தில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புகாரின் அடிப்படையில் கடை ஊழியர்களிடம் விசாரணை நடத்திய காவல்துறையினர் அப்போது பெண்கள் உடைமாற்றும் அறையில் செல்போன் வைத்தது ஊழியர் விக்னேஷ் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து விக்னேஷ் உடந்தையாக இருந்த அவரது தங்கை, கடை மேலாளர் ஆகியோரை கைது செய்தனர். உசிலம்பட்டி அருகே வெகு விமர்சையாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் முதலைக்குளம் கிராமத்தில் கம்ப காமாட்சி கருப்பசாமி கோயிலுக்கு சொந்தமான கண்மாய் உள்ளது. இங்கு பக்தர்கள் ஏராளமானோர் நேர்த்திக்கடனாக மீன்களை வாங்கிவிட்டிருந்தனர். இந்நிலையில் கோயில் கண்மாயில் மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாகுபலி யானையின் உடல்நிலை நன்றாக உள்ளதால் அதனை கண்காணித்து வந்த சிறப்பு வனக்குழுக்கள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் பாகுபலி யானை காயத்துடன் சுற்றித் திரிந்ததை அடுத்து கும்கி யானைகளின் உதவியோடு பாகுபலிக்கு சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பாகுபலியின் செயல்பாடுகள் இயல்பாக இருப்பதாகவும் சிறப்பு வனக்குழுக்கள் விலக்கிக் கொள்ளப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சராக இருப்பவர் திரைப்படங்களில் நடிக்கக்கூடாது என்று சட்டம் கிடையாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடித்துள்ள மாமன்னன் திரைப்படத்தை பார்த்த பிறகு அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது எல்லா தடைகளையும் தாண்டி மாமன்னன் படம் மகத்தான வெற்றி பெறும் என தெரிவித்தார். மாமன்னன் தான் தமது கடைசி படம் என்று கூறியிருப்பதை உதயநிதி ஸ்டாலின் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் ரகுபதி கேட்டுக் கொண்டார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு 9 ரூபாய் குறைந்து 5437 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 43,496 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராம் ஒன்றிற்கு 40 காசுகள் குறைந்து 75 ரூபாய் 30 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளி 75,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நிலவிய வெப்பநிலையை தற்போது காணலாம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அடுத்த ஆலோசனை கூட்டம் பெங்களூருவில் நடைபெறும் என சரத்பவார் அறிவிப்பு. புதிய தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. திமுகவுக்கு தமிழர்களும் தமிழ்நாடும் தான் குடும்பம் என பிரதமரின் விமர்சனத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். புதுக்கோட்டை ஆவின் நிலையத்தில் அமோனியா வாயு கசிந்ததால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு ஊழியர்கள் வெளியேறினர். சளி பிரச்சினைக்கு வந்த சிறுமிக்கு நாய்க்கடி ஊசி செலுத்திய செவிலியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மணிப்பூரில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க சென்ற ராகுலை போலீசார் தடுத்ததால் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாமன்னன் திரைப்படமே தனது இறுதி படம் என்று நடிகர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் 6 மணி பிரைம் செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. வணக்கம்.